தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம். சீமானுக்கு உதவ போகும் டாப் கம்பெனிஸ் ரவீந்திரன் துரைசாமி வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய தகவல். எந்த தகவல் குறித்து அந்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வெளிவராமல் போவதற்கு முதல் முக்கிய காரணமே இந்த தொலைக்காட்சிகள் சீமானுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். சீமான் மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் செய்யக்கூடிய பல விஷயங்களை கூட மக்களுக்கு சென்றடைய விடாமல் தடுக்கணும் அப்படின்றதுல இந்த ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவனமாக இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லி ஆகணும். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து செய்யக்கூடிய தவறுதலை மட்டுமே மக்களுக்கு சென்றடைய வைக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த ஊடகங்கள் வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் வேலை செய்யுது அப்படின்றது ரொம்ப தெளிவாக காட்டுற ஒரு காரணத்தினால தான் சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு பெரிய வளர்ச்சி அடையாமல் இருந்துட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனால் நிறைய மக்களுக்கு உண்மையிலேயே சீமானவர்கள் என்ன பண்றாரு, அப்படி என்னடா ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசிட்டாரு அப்படின்ற கேள்வி இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி உண்மையிலேயே சீமான் என்ன நிலவரத்தில் இருக்காரு, அவர் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்காக பாடுபடுறாரு அப்படின்றத சில அரசியல் விமர்சகர்கள் தான் பார்த்தீங்கன்னா மக்களிடையே எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருந்துட்டு இருக்காங்க. இந்த வரிசையில் பாண்டேக்கு அடுத்தபடியாக ரவீந்திரன் துரைசாமி தான் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் குறித்தும் உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையுது அப்படின்றத குறித்தும் மக்களுக்கு தெரியப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது ரவீந்திரன் துரைசாமி தற்போது என்ன தகவல் வெளியிட்டிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான 5 கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு செலவு பண்ணுவதற்கு தயாராக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை ரவீந்திரன் துரைசாமி வெளியிட்டிருக்காரு. தேர்தல் அரசியல்னு வரும்போது பணம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். நாம் தமிழர் கட்சி பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிய கட்சி அப்படின்ற காரணத்தினாலையும், இன்னொரு பக்கம் ஓட்டுக்கு காசு கொடுக்காம தான் நாங்கள் தேர்தலில் நிற்போம் அப்படின்னு ரொம்பவே உறுதியாக இருந்துட்டு இருக்க காரணத்தினாலேயே இப்போ வரைக்கும் அவங்க ஒரு பெரிய வாக்கு சதவீதத்தை அடையாமல் இருந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் சீமானவர்களுக்கு பொருட்செலவு நிறைய இருக்குது அப்படின்ற காரணத்தினால இதற்கு ஸ்பான்சர்ஸாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தற்போது முன் வந்திருக்காங்க. இதுலேயும் ரொம்ப முக்கியமான 5 கம்பெனிகள் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்றது தான் ரவீந்திரன் துரைசாமி சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இனி வரும் காலங்களில் நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.